மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இது என்ன நியாயப்பிரமாணத்தின் சாபம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே அவர் மரித்தார். அது வேதம் சொல்லுகிறது, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு போட்டு. அப்ப இயேசுவை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மரத்திலே தூக்கி போடப்பட்டார். அப்போ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னா, அது எங்க சொல்லியிருக்க அப்படின்னா, உபாகமத்தை நீங்க அப்படியே திருப்பிக்கிட்டீங்கன்னு சொன்னா, உபாகமம் 21ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு கூட நீங்க வேதத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆண்டுடைய வசனம் இவனமாய் சொல்லுகிறது. 21 22 23 வாசிக்கிறேன். கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகவே இங்கு ஆண்டுடைய வார்த்தையின்படி மரத்திலே தூக்கி போடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கலாத்தியர்ல அதை அப்போஸ்தலனாகிய பவுல் அதை விளக்கம் காண்பிக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்றார் பாருங்க. அப்போ உபாகமத்துல அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. அந்த மரத்துல ஒரு மனுஷன் தூக்கி போட்டா அந்த மனிதன் தேவனால் சபிக்கப்பட்டான். ஆகவே இங்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டபடினால அவர் நமக்காக சபிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அப்போ சபிக்கப்படுதல் அப்படின்னா சாபமாகுது. சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினால ஒருவர் நீதிமான் ஆகிறது கிடையாது. நியாயப்பிரமாணம் அவங்கவுங்க செய்த பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு அது தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கிறது. நீதியின் பிரமாணம், விசுவாச பிரமாணம் நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது. செய்த பாவத்திற்கு தண்டனை கொண்டு வருகிறது நியாயப்பிரமாணம். செய்த பாவத்திற்கு விமோச்சனத்தை கொண்டு வருகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். ஆகவேதான் அவர் எழுதுகிறார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு. அதுல நிறைய நியாயப்பிரமாணத்துல இதை செய்தால் இதை செய்யணும்,
கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நிறைய காரியங்கள் என்னென்ன பாவமோ அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனைகளை எழுதப்பட்டிருக்கிறது நீங்க வேதத்துல பார்க்கலாம். ஆகவேதான் நீங்க நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணத்தினால வருகிற எல்லா தண்டனைகளுக்கும் நம்மளை நீக்கலாக்கி ரட்சிக்கிறார். பாவம் தான் சாபத்தை கொண்டு வருகிறது. ஒரு பாவம் அதனுடைய விளைவு சாபத்தை கொண்டு வருது. யாத்திராமத்துல வாசிக்கிறோம், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்புறம் எதையாவது விக்கிரகத்தை நீ உண்டாக்கி நீ அதை நமஸ்கரிச்சன்னா 4ஆம் தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிப்பேன்னு சொல்றாரு. ஆனா என்கிட்ட நீ அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் உனக்கு இரக்கம் பாராட்டுவேன்னு சொல்றாரு. அப்போ நீ இதை செய்யாம இதை நீ செஞ்சிட்ட, இதை செய்ய வேண்டியதை செய்யணும், செய்ய வேண்டியதை செய்யாம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னதை நீ செஞ்சனா 4 தலைமுறை நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்ற. அப்போ கீழ்ப்படியாமையினாலே இந்த விசாரணை உண்டாகுது. ஆதாம் பாவம் செய்த நிமித்தம் தேவன் அந்த பூமியை சபிக்கிறார். அதுக்கப்புறம் தான் சாபம் உள்ள வருது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில அவர் தூக்கப்பட்டபடியினால அவர் நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்கிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபம் போது எந்த பாவத்திற்கும் ஒவ்வொரு தண்டனை கண்டிப்பா உண்டு. ஆனால் அந்த தண்டனைகளுக்கு நம்மளை நீங்களாக்கி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீதியின் பிரமாணத்துல, விசுவாச பிரமாணத்துல நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்து நம்மளை ரட்சித்து எடுக்கிறார். அது சாபமாய் மாறாதபடிக்கு தேவனண்டையில சேரும் போது பாவம் மன்னிக்கப்படுகிறது. அது சாபமாகாதபடி அது தடுக்கப்படுகிறது. அந்த சாபங்களுக்கெல்லாம் நம்மளை நீங்களாக்கி அவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற மீட்பை நமக்கு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கெல்லாம் நம்ம நீங்களாக்கி அவர் ரட்சிக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணங்கள், இந்த சிலுவையின் உபதேசங்கள் நம்முடைய சாபங்களை, நாம் செய்கிற தவறுகளுக்கு, பாவங்களுக்கு வரவேண்டிய சாபங்களை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் செய்திருக்கிற பாவங்களை இவர் மூலமாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தண்டனைகளுக்கு, செய்த பாவத்தினுடைய சாபமாய் வரக்கூடிய தண்டனைகளுக்கு, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிற தண்டனைகளுக்கு உங்களையும் என்னையும் நீங்களாக்கி அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். ஆகவேதான் இங்கு ஆண்டுடைய வார்த்தை வனமாய் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆகவே நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு நம்மை ரட்சிக்கும்படி அவர் அப்படியானார். அப்போ கல்வாரி சிலுவில இயேசுப்பட்ட பாடு நியாய பிரமாணத்தினால் வருகிற எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி தேவனை பற்றுகிற விசுவாசத்தினால் உண்டாகிற நீதியை நாம் உடையவர்களாய் இருப்பதற்காக அந்த சாபத்தின் கட்டுகளை அறுத்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் தேவனால் வருகிறது விசுவாசம் மூலமாய் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது நீங்க பார்க்கலாம். நியாய பிரமாணம் அது நம்மை மீட்டெடுக்கிறதில்லை, அது சாபத்திற்கு நேராக வழி நடத்துகிறது.
ஆகவே இங்கு நமக்கு மன்னிப்பை ஏற்படுத்துகிறார் சிலுவையில. ஆகவே பாவம் சாபமாய் மாறாதபடிக்கு செய்த பாவங்களுக்கு இரக்கம் கிடைக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிப்படைவார்கள் என்று சொன்ன வசந்தபடி ரட்சிப்பு கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கிறது. ஆகவே சாபங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறோம். பாவம் சாபமாய் தொடராதபடிக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை உண்டாக்கி நம்மை பரிசுத்தமானமாகவும் பரிசுத்தராகவும் கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார்.